சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு இரு முத்திரைகளை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்திரை என்பது நம் உடலில் உள்ள உறுப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு நாமே ஆக்டிவேட், அதாவது சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அதையும் தினம் நாம் கற்றுக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று தினம் இரு முத்திரைகளை அளிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றியா, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சுவாச கோஷ முத்திரை மற்றும் ஆஸ்துமா முத்திரை. ஆஸ்துமா முத்திரை எப்படி செய்யுது அப்படின்னா, உங்களுடைய 2 கைகளையும் இப்படி வச்சு நடுவர்களுடைய இந்த நகக்கண் பகுதி இருக்கு இல்லையா, அது 2ஐயும் இப்படி சேர்த்து இப்படி நிற்க வச்சிடணும். மற்றவர்களை விரிச்சு வச்சுக்கணும். நடுவர்களுடைய இந்த பகுதியை மட்டும் ஒட்டிக்கணும். இந்த முன்னாள் இருக்க நகக்கண் மட்டும் ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு மீதி விரல்களை நீட்டி வச்சுக்கிட்டு இப்படி வச்சிடணும். அப்படிதான் அந்த மாதிரி வச்சு இப்படி நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் வந்து உட்காந்துக்கணும். இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும். தனிமையில் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒன்றுமே வந்து நல்லது நடக்காது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. இந்த முத்திரையை செய்ய 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 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாகி ஆஸ்துமா பிரச்சனை விடுதலையாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு 6 முறை அவங்க செய்யணும். ஏன்னா இந்த முத்திரை பிடிச்சிருக்கும் போது ஆரம்ப நிலையில் வந்து கை வலிக்கும். அதனால ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் கேப் விட்டு ஒரு நாளைக்கு 6 முறையாக வந்து முத்திரையை 1/2 மணி நேரம் செய்யணும். அதுக்கு மேலே செஞ்சாலும் சந்தோஷம், குறைஞ்சது 1/2 மணி நேரமாக செய்யணும். அப்படி செய்யும்போது ஆஸ்துமா பிரச்சனை விடுதலை கிடைக்கும். ஆஸ்துமா சரியாகிற வரைக்கும் செய்கிறது தான் சிறப்பு. சரிங்களா? ஸோ இது ஆஸ்துமா முத்திரை. அடுத்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சுவாச கோஷ முத்திரை. அந்த முத்திரையை செய்கிறது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணோம்னா, இந்த சுண்டுவலை கொண்டு வந்து கட்டவலோடைய அடிப்பகுதியில் வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த மோதிரவலை கொண்டு வந்து கட்டவளுடைய 2வது கோட்டில் வைக்கணும். 2வது கோட், அந்த கோட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோட்டில். அதுக்கப்புறமா இந்த நடுவரில் கொண்டு வந்து கட்டவளுடைய நுனியில் வைக்கணும். அப்படி இழுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி வைக்கணும். வச்சுட்டு ஆள்காட்டுகள் நேரம் நீட்டிக்கணும். இதுதான் சுவாச கோஷ முத்திரை அப்படிங்கிறது. இந்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு அடியில், அதுக்கப்புறமா இந்த கோட்டு மேலே, அதுக்கப்புறமா நுனியில் வச்சு இப்படி வச்சிடணும். ஸோ வராதவங்களுக்கு கையில் பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் பிடிச்சி ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி வைங்க, தப்பு இல்லை. 2 கையிலுமே வரலைன்னா இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே வராது. பயிற்சி செய்ய 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 தான் விரல்கள் வந்து நம்ம கூட வந்து விளையாடும். இந்த மாதிரி 2 கைகளையும் வந்து சுவாச கோஷ முத்திரையை வச்சுக்கணும். இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முத்திரையை இப்படி நெஞ்சுக்கு நேராக திருப்பி வச்சுக்கணும். ஒரு 4 அங்குல இடைவெளியில் திருப்பி வச்சுக்கிட்டு கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்கணும். இது வச்சிருக்கும் போது கைகள் வலிச்சதுன்னா தளர்வுபடுத்தி மடி மேலே வச்சுக்கலாம். மடி மேலே வச்சுட்டு மறுபடியும் திரும்ப இப்படி வைக்கணும். ஸோ இப்படி உங்களால் வந்து ஒரு நாளைக்கு இந்த முத்திரையை வந்து 6 முறை செய்யணும். குறைஞ்சது 5 நிமிஷம், அது 10 நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டு கேப் விட்டு செய்யணும். இந்த சுவாச கோஷ முத்திரை செய்கிறதுனாலையுமே நமக்கு ஆஸ்மா பிரச்சனை தீர்வு கிடைக்கும். தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் வந்து கரையும். அதுவும் நுரையில் இருக்கிற சளிகள் வந்து வெளியே வரும். அதுபோக இந்த சைனஸ் ஏரியா இருக்கிற சளிகள்லாம் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடியது தான் அந்த சுவாச கோஷ முத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரை தினந்தோறுமே நல்லா இருக்கவங்களும் ஒரு 5 நிமிஷம் செஞ்சால் ரொம்ப நல்லது. இந்த முத்திரையோட தன்மை என்ன அப்படின்னா, நிறைய பேர் மனசுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இல்லாமல் வெளியே சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சுக்குவாங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சு நடிச்சுட்டு வாழ்வாங்க. ஏகப்பட்ட கவலை இருக்கும், வருத்தம் இருக்கும். இந்த முத்திரையை செய்ய 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 என்ன ஆகும்னா, அந்த மாதிரி உள்நிலையிலையும் சந்தோஷமாக இருந்து வெளியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை மாறக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். தன்னை சுற்றி இருக்கிற இடத்துலையும் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து என்ன பண்ணணும்னா அந்த நன்மையை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த சுவாச கோஷ முத்திரை. இந்த முத்திரையை வந்து செய்யும்போது இன்னொரு முறை என்ன செய்யலாம்னா, அமைதியாக உட்காந்துக்கிட்டு கீழிருந்து உங்களுக்கு உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் மெதுவாக சுவாசத்தை அப்படியே கொஞ்சமாக நீங்கள் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் கீழே வரைக்கும் கொண்டு வந்து விடுற மாதிரி நீங்கள் உட்காந்து செய்யலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த முத்திரையை செய்யுங்க. நலம் பெற்று வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த முத்திரை அனைவரும் சேர்ந்து பயனடைங்க. நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றி. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய இரு முத்திரைகள் அளித்து சிறப்பித்து நமக்கு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஜெய் கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க.